வணக்கம். ஒரு மணி செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். காவி உடையில் திருவள்ளுவர் இருக்கும் படத்துடன் திருவள்ளுவர் நாள் வாழ்த்து கூறிய ஆளுநர் RN ரவி. ராமநாதபுரத்திலும் காவி உடை திருவள்ளுவரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. நூற்று 33 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது. திருக்குறள் வழியே நம் நெறி என எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் நின்று களமாடிய பெண்கள் வளர்த்த காளைகள். கால் ஒன்று, பாப்பி தலை ஒன்று, ரோஜாபூ குழுங்குது. வீரமணிக்கு வாழ்த்துக்கள். வாகை சூடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு. திருச்சி மாவட்டம் சூரியூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாயும் காளைகளின் திமிலை அடக்க துடிக்கும் காளையர்கள். காலையிலே களை சூடு பிடிக்குது பாரு. அழகுடா தம்பி, அற்புதம்டா. 5000 அத்தாடி அத்தே எப்படி போகுது. மலைக்கறிஞர் கதிர் மாடு உள்ள நிக்கிற மாடு ஒரு ஆள் எப்படி அவன் எப்படி போகுது அப்படின்னு படிக்க. மலைக்கறிஞர் ராமராஜன் வந்த மாடு கச்சா மாடு கதிர் மாடுப்பா. மலைக்கறிஞர் ராமராஜன். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே லத்தேரியில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் சீறி பாய்ந்த காளைகள். இலக்கை குறைந்த நேரத்தில் எட்டிய காளைகளுக்கு ரொக்கப் பரிசு. ராமர் கோயில் திறப்பு அன்று வீடுகளில் விளக்கேற்றி ராம மந்திரத்தை ஜெபிக்கவும். சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட பின்னணி பாடகி KS சித்ராவிற்கு கடும் எதிர்ப்பு. மாட்டுப் பொங்கலை ஒட்டி தஞ்சை பெருவுடையார் கோயில் நந்திக்கு 2 டன் காய் கனிகளால் அலங்காரம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலிலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் நந்தி பகவான். உழவுக்கு உயிரூட்டும் காளைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல் விழா. விவசாயிகளின் உற்ற தோழனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம் அருகே மாட்டுப் பொங்கல் கொண்டாடிய இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் தொண்டமான். ஜல்லிக்கட்டை சர்வதேச போட்டியாக மாற்ற முயற்சிகள் செய்து வருவதாக பேட்டி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளருக்கான போட்டியில் முன்னாள் அதிபர் டிரம்புக்கு முதல் வெற்றி. அயோவா மாகாணத்தில் 20 பிரதிநிதிகளின் வாக்குகளை பெற்றார். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து பின்வாங்கினார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி. அயோவா மாகாண உட்கட்சி தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் அறிவிப்பு. வெளியானது கங்குவா படத்தின் புதிய போஸ்டர். விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, வரும் நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானது எனவும் திமுக அரசுக்கான பாடமாக இது இருக்க வேண்டும் என்றும் கூறினார். நாம் என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் நிறுத்தியதுதான் இந்த விடியா திமுக அரசுடைய சாதனை, வேற ஒன்றும் கிடையாது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனது இல்லத்தில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். அப்போது ராமர் கோவில் திறப்பு விழாவை சிலர் அரசியலாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ராமர் கோயிலுக்கு நாங்க சாமி கும்பிட மாட்டோம்,
ராமர் கோயில் விழாவிற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்வதுதான் அரசியலே தவிர வருகிறோம் என்று சொல்வது எப்படி அரசியலாக முடியும்? அப்போ யார் அரசியலாக்குறா? ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுகிறார்கள், வர வேண்டியதானே. வரலன்னு சொல்றதுதான் அரசியலை தவிர அதை நடத்துகிறோம் என்று சொல்வது அரசியல் இல்லை என்பது எனது கருத்து. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். வாழ்க்கையில ஒழுக்கம், சிந்தனையில நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி. இதேபோல சென்னை கோடம்பாக்கத்தில் நடிகர் விஷால் பொங்கல் கொண்டாடினார். ஜல்லிக்கட்டு பார்க்க மதுரை வந்த அமெரிக்காவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பொங்கல் வாழ்த்து கூறினர். புதுச்சேரியில் உள்ள துத்திப்பட்டு கிராமத்தில் வயல்வெளிக்கு நடுவே நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் ஒட்டகம், குதிரையுடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. செண்டை மேள இசையுடன் காவலர்கள் உற்சாகமாக நடனமாடினர். நடிகைகளை தொடர்ந்து டீப்ஃபேக் வீடியோவில் சிக்கிய கிரிக்கெட் ஜாம்பவான் தெண்டுல்கர். கேமிங் ஆப்பை பரிந்துரை செய்வது போல் வீடியோ வெளியானதால் சச்சின் கவலை. தமிழ்நாடு முழுவதும் நேற்று பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புத்தாடை அணிந்து புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து மக்கள் சூரிய வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வழிச்சாலை பொன்னுரங்க தேவாலயத்தில் 69 சமூகங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பின்னர் தனது தாயார் தயாளு அம்மாளிடம் ஆசி பெற்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள திண்டமங்கலத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாட்டு வண்டியில் வந்தார்.